ராமகிருஷ்ணரி. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த குரோதி வருஷம், இந்த வருஷத்துடைய பேர் குரோதி. இந்த வருஷத்தை நம்ம துக்காராம் மகாராஜனுடைய பிரார்த்தனை அபங்கத்தை வச்சு ஆரம்பிக்கிறோம். இந்த அபங்கத்தில் துக்காராம் மகாராஜ் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணுறார். நமக்கும் பகவான்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார். நம்ம சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு போனோன்னா சுவாமிகிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுவோம்? வியாதி இல்லாமல் இருக்கணும், நான் சௌக்கியமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நான் காரோடு இருக்கணும், பங்களாவோடு இருக்கணும், பேர் புகழோடு இருக்கணும், இப்படிலாம் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் இது பண்ணலாம். ஆனால் இதுவே பண்ணக்கூடாது. இதை தாண்டியும் ஒரு விஷயம் பகவான்கிட்ட கேட்குறதுக்கு இருக்குது. அதை தான் நியாயமாக நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத துக்காராம் மகாராஜ் இந்த அபங்கத்தில் சொல்லித்தரார். பகவானே என்ன சொல்கிறார்? என்னை பக்தி பண்ணுறவாளோடைய க்ஷேமத்தை நான் பார்த்துப்பேன், யோகக்ஷேமம் மகாமியகம் சொல்கிறார். ஆனால் அனன்யாஸ் சிந்தையந்தோமாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். என்னை யார் அனவர்த்தமும் சிந்தனை பண்ணிட்டு அனன்ய பக்தி பண்ணுறாளோ அவளுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அதனால் இந்த அபங்கத்தில் துக்காராம் மகாராஜ் பகவான் விட்டல் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். நமக்கும் பகவான்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார். ரொம்ப பிரசித்தமான அபங்கம் சதா மாஜடோலா ஜடு துஜி மூர்த்தி அப்படிங்கிற அபங்கம் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். இந்த புண்ணிய வருஷம், அதாவது இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி நமக்கெல்லாம் தமிழ் வருஷம், புதிய வருஷம் பிறந்திருக்கு. அதை பகவானுடைய ஸ்மரணையோடு நம்ம ஆரம்பிக்கலாம். சதா மாஜடோலா ஜடு துஜி மூர்த்தி, சதா மாஜடோலா ஜடு तुझी मूर्ती, रकुमाई चापती सोयारिया सोयारिया, गोड तुझे रूप, गोड तुझे नाम, गोड तुझे रूप, गोड तुझे नाम, देई माझा प्रेम सर्व काळ, सर्व काळ. विठू माऊलीये हाची वर देई, विठू माऊलीये हाची वर देई, संचरोणी राही हृदया माझी, हृदया माझी. गोड तुझे रूप, गोड तुझे नाम, गोड तुझे रूप, गोड तुझे नाम, देई माझा प्रेम सर्व काळ, सर्व काळ. तुका म्हणे काही न मागो आणिक, तुझे पायी सुख सर्व आहे, तुझे पायी सुख सर्व आहे. गोड तुझे रूप, गोड तुझे नाम, देई माझा प्रेम सर्व काळ, देई माझा प्रेम सर्व काळ. गोड तुझे रूप, गोड तुझे नाम. இந்த அபங்கத்தில் துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், உன்னுடைய ரூபம் என்னாலும் என்னோட கண்ணில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் தான் பகவான் அப்படிங்கிறது இல்லை. ஞானேஸ்வர் மகாராஜ் ஹரிப்பாட்டிலே சொல்கிறார், பரலா கணதாட்ட ஹரி திசைன்னே சொல்கிறார். கோவிலில் தான் பகவான் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த நேரமும் என்னுடைய கண்ணுக்கு நேரம் நீ இருந்துகிட்டே இருக்கணும். கண்ணை மூடினா உன்னுடைய ரூபம் ஞாபகம் வரணும், கண்ணு திறந்ததுன்னா உன்னுடைய ரூபம் ஞாபகம் வரணும். சதா மஜடோலா ஜடு துஜி மூர்த்தி, என்னோட கண்ணில் எப்போவுமே உன்னுடைய ரூபம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற.
ரகுமாயி சாப்பதி சோயரியா. இது என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, பகவானை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பான். இப்போது மாணிக்க வாசகர் வந்து பரமேஸ்வரனை அப்பாவாக பார்த்தார், சுந்தரர் வந்து சகாவாக பார்த்தார், நாம்தேவ் மகாராஜ் பாண்டரங்கனை சகாவாக தான் பார்த்தார். தேவு உபாராகிலான்னு எழுதுறதுக்கு பதிலாக சகா உபாராகிலான்னு எழுதினார். ஏன்னா பாண்டரங்கன் நாம்தேவ் மகாராஜுக்கு சகா, அப்படி சகாவாக பார்த்தார் பாண்டரங்கனை நாம்தேவ் மகாராஜ் வந்து அப்படி பார்த்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறா. இப்போ இங்கே துக்காராம் மகாராஜும் ரகுமாயி சாப்பதி சோயரியான்னு தான் சொல்கிறார். ரகுமாயியோடைய மணாலனான அந்த பாண்டரங்கன் என்னோட ஃப்ரெண்டு. சகாவுக்கும் சோயரியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா, சகாங்கிறது ஃப்ரெண்டு, சோயரியாங்கிறது டியர் மோஸ்ட் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாண்டரங்கன் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது கோட துஜே ரூபா கோட துஜே நாயம் தெய் மஜா பிரேம சர்வகாலம். உன்னுடைய ரூபமும் உன்னுடைய நாமமும் கோடு, நாமகோட புரேகோட சகலகின்னு தான் சொல்கிறார். நாமம் அப்படிங்கிறது கோடு. அதனால தான் வந்து சகுன உபாசனையை நம்மலாம் வந்து என்கரேஜ் பண்ணுறோம். சகுன உபாசனைனா ஒரு மூர்த்தி, பாண்டரங்கன், கிருஷ்ணர், ராமர்னு சொல்லிட்டு ஒரு மூர்த்தி, ஒரு நாம ரூப குணங்களுடைய ஒரு மூர்த்தியை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறோம், சகுன உபாசனை என்கரேஜ் பண்ணுறோம். அதனால தான் அப்போது சகுன உபாசனை பண்ணுற அந்த இது இருந்தால் தான் கோட துஜே ரூப கோட துஜே நாமன்னு சொல்ல முடியும். நிர்குண உபாசனை பண்ணுறதுனா, நிர்குணம்னா அதுக்கு உருவமும் கிடையாது, குணமும் கிடையாது, அது வெறும் பரபிரம்மம் தெரிஞ்சதுன்னா வந்து நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ரூபநாமங்கள் கிடையாது அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. இங்கே துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், கோட துஜே ரூப, உன்னுடைய ரூபம் வந்து ரொம்ப மதுரமானது, கோட துஜே நாமம், அமிர்தாகுனி கோட துஜே நாமம், அமிர்தத்தை விட ஸ்வீட்டு உன்னோட நாமம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எது பகவான் நாம சொல்கிறது ஆரம்ப நிலையில் புதுசாக பக்திக்கு வந்தால் தெரியும், பக்தியில் சிறந்து விளங்குறவாங்கிறதும் தெரியும். எப்படி அப்படின்னா, பகவான் நாம சொல்கிறது ஏதோ பலனுக்கு, புண்ணியத்துக்கு, ராம அப்படின்னு சொன்னால் புண்ணியம் உண்டு, கிருஷ்ணா சொன்னால் புண்ணியம் உண்டு, விட்டல சொன்னால் புண்ணியம் உண்டு அப்படின்ட்டு. விட்டல சொன்னால் ஹார்ட் அட்டாக் இல்லாமல் இருக்கலாம். விட்டால இந்த ட சவுண்டு ஹார்ட்லேருந்து வருது. அப்படி ஹார்ட்லேருந்து வரும்போது ஹார்ட்டில் இருக்கிற வெசல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பிளட்டு வந்து பம்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த விஷயத்தை மட்டுமே மனசில் வச்சுருந்து விட்டால சொல்கிறது பலப்பிராப்தி. இது பக்திக்கு புதுசாக வந்தவாள். விட்டல்னு ஒரு நாமம் சொல்லிட்டா போகிறோம், கண்ணுலேருந்து ஜலம் வருது, தொண்டை தழுத இருக்கிறது, ஒரு நாமம் சொல்ல முடியல அப்படின்னா அவள் வந்து பக்தியில் பெரிய நிலையில் இருக்கா, சிறந்து விளங்குறா, பக்த சிரோமணியாக இருக்காங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியறது. இங்கே வந்து துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், உன்னுடைய ரூபமும் உன்னுடைய நாமமும் கோடு ரொம்ப மதுரமாக இருக்குது, இந்த பிரேமை வந்து எனக்கு சர்வ காலமும் கொடு. இப்போ ஏகநாத் மகாராஜே சொல்லிட்டார், பக்தி பிரேமவின ஞான நொக்கோதேவா. அதாவது பக்தி பிரேம பக்தி இல்லாத ஞானம் எப்படின்னா வறண்டு வேதாந்தம். அடே என்னடா என்ன ஜெகத் இது மித்யா, உண்மத்தம் குத்தம் ஜெகத்துன்னு மித்யாவாக இருக்குது அப்படின்னெல்லாம் வந்து நமக்கு வந்து பேசுகிறதுக்கு தோணும். இதே பிரேமையோடு இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஜகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் வந்து ரசிக்க முடியும். அதைத்தான் சொல்கிறார். அதுதான் துக்காராம் மகாராஜ் இங்கே கேட்குறாரு, தெய் மஜா பிரேம சர்வ காலம். உன்னுடைய ரூபத்து மேலேயும் உன்னுடைய நாமத்து மேலேயும் இருக்கிற பிரேமை வந்து எனக்கு எப்போவும் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதோ இன்றைக்கி தான் கீர்த்தனுக்கு போய்ட்டு வந்தோம், இன்றைக்கி தான் அந்த வைப்பு இருக்குது, இன்றைக்கி தான் வந்து அந்த இது இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் அனவர்த்தமும் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அகண்டமாக எனக்கு வந்து மனசில் பிரேமை வந்து நிறைஞ்சுட்டே இருக்கணும், பக்தி பிரேமை வந்து நிறைஞ்சுட்டே இருக்கணும். விட்டு மாவுலியே ஆச்சி வரதை, விட்டு மாவுலி விட்டல் என்னோட அம்மா, விட்டு மாவுலி ஏ ஆச்சி வரதை, எனக்கு இந்த வரத்தை கொடு, விட்டு மாவுலி விட்டலா எனக்கு இந்த வரத்தை வந்து கொடு. சஞ்சரோனிராயி ஹிருதயாமாதி, என்னுடைய ஹிருதயத்தில் நீ சஞ்சாரம் பண்ணிகிட்டே இரு. அதாவது புத்தின்னு ஒன்று இருக்குது, ஹிருதயம்னு ஒன்று இருக்குது. புத்திங்கிறது ரேம் மாதிரி. ரேம் அப்படின்னா வச்சுருப்போம், ஒரு சில விஷயங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணிட்டோம்னா ரேமில் உள்ள அந்த இன்ஃபர்மேஷன் காலியாயிடும். ஹிருதயங்கிறது ரோம் மாதிரி.
அதாவது எப்படின்னா கம்ப்யூட்டரில் சதைவமும் இருந்துகிட்டே இருக்கும், சதா சர்வ காலமும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் ரோமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டரில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஹிருதயம் வந்து நமக்கு ரோம். அதனால இந்த மாதிரி பாரமார்த்திக விஷயங்கள் ஞானேஸ்வரியோ அபங்கமோ திருப்புகளோ திருவாசகமோ எந்த பாரமார்த்திக விஷயமா இருந்தாலும் ஹிருதயத்துக்கு எடுத்துன்னு போகணும். புத்திக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா தர்க்கத்துக்கும் வாத விவாதங்களுக்கும் யூஸ் பண்ணிடுவோம். இப்போது மராட்டி ரொம்ப நன்னா தெரியும், அவள் ஞானேஸ்வரி படிக்கிறா, ஆனால் ஞானேஸ்வரியை புதுசாக பார்க்குறா. ஞானேஸ்வரிய மராட்டி கிரந்தங்களோட 10-11 படிக்கிறவாளுக்கும் பிரமையோடு பார்க்குறவாளுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். அப்படி 10-11 கிரந்தமாக ஞானேஸ்வரிய மராட்டி தெரிஞ்சவா பார்த்தா அப்படின்னா குதர்க்கம் பேசுறதுக்கு அவளுக்கு தோணும். எப்படின்னா இது இங்கே போட்டிருக்காரு, இங்கேயே கம்மா போட்டிருக்காரு, இங்கே ஏன் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காரு தோணும். ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் மாவுளி மேலே பிரேமையாக இருக்கிற ஒருத்தர் பார்த்தாருன்னா மாவுளின்னு தொட்டு கண்ணு ஊற்றிக்க தான் தோணும். நமக்கு வந்து அந்த பிரேமை தான் வேணும். அதைத்தான் இங்கே துக்காராம் மகாராஜ் கேட்குறார், விட்டு மாவுளியே ஹாச்சி வர தெய், என்ன வரம் கொடுக்கணும்? தெய் மஜா பிரேம சர்வகாலம், எனக்கு பிரேமையை நீ வந்து வரமாக கொடுக்கணும், நீ வந்து எப்போவுமே என்னுடைய ஹிருதயத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரமாக வந்து கேட்குறார். இன்னொன்று நான் இது வந்து அடுத்தது முத்ராச்சரண், துக்காமனே காஹி ந மாங்கோ அணிக்க துஜே பாய் சுக சர்வாஹே. அதாவது துக்காராம் மகாராஜ் ஆகிய நான் வந்து உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல, நான் வந்து வேறு எதுவுமே நான் உங்ககிட்ட வந்து கேட்கல, உன்னோட சரணத்திலே எல்லாம் இருக்குது, எல்லா சுகங்களும் உன் சரணத்திலே இருக்கிறதுனால எனக்கு வந்து உன்னோட சரண ஸ்பர்ஷம் கிடச்சிருது, நான் வந்து உன் சரணத்தை பிடிச்சுன்ட்டா எனக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால வந்து நீ வந்து எப்போவுமே என்னோடய ஹிருதயத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இரு, எனக்கு வந்து பிரேம பக்தி வந்து எனக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லி துக்காராம் மகாராஜ் வந்து கேட்குறார். சதா மாசேடோலா ஜடு தூஜி மூர்த்தி, என்னுடைய கண்களில் வந்து உன்னுடைய மூர்த்தி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும், நான் எங்கேயும் ஒன்றை தான் பார்க்கணும், எங்குமே ஈஸ்வர திருஷ்டி எனக்கு வேணும், பிரேம பக்தி வேணும், நீ என்னோட ஹிருதயத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த விஷயங்களை தான் துக்காராம் மகாராஜ் இந்த அபங்கத்தில் கேட்குறார். ஒரு பக்தன் அடிப்படையாக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டியதும் இதுதான் நம்ம வந்து முக்கியமாக பிரார்த்தனை பண்ண வேண்டிய விஷயமே. அதனால தான் வந்து ஞானேஸ்வர் மகாராஜே சொல்கிறார், ஞானதேவா மனே சகுணஹே தியான நாம பாட்ட மௌன பிரபஞ்சாக்சே. அதாவது சகுண தியானம் பண்ணிட்டு நம்ம நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நாமத்தில் ரமிச்சிருவோம். நாமத்தில் ரமிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் மௌனமாயிடுங்கிறது எப்படின்னா, பிரபஞ்ச விவகாரங்கள் நம்மக்கிட்ட வரும், இந்த உலகத்தினுடைய அஃபேர்ஸ் நம்மக்கிட்ட வரும், ஆனால் அது நமக்கு வந்து சுக துக்கங்களை கொடுக்காது, துவந்துவத்திலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த அபங்கத்தினுடைய சாராம்சம். ராமகிருஷ்ணன்.